நேர்களே, கருணக்கிழங்கு வறுவலுக்கு கட் பண்ணியிருக்கேன், பீஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் சுடுதண்ணியை காய வச்சுருக்கேன். அதில் லைட்டான அரை உப்பு போடுறேன். மிச்சம் அரை உப்பு அப்புறமேட்டு போட்டுக்கிடுவோம். அரை உப்பு போட்டு லைட்டாக மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி போட்டு கட் பண்ணதை வச்சு ஒரு ஆஃப் குக்கிங் தான், ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, குழஞ்சி போயிடும். ஒரு அரை வேக்காடில் எடுத்து அமர்த்திட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அடுத்து மசாலா போட்டு பரட்டுவோம். கிழங்க ஆற வச்சுருக்கேன் பாயில் பண்ணி. அடுத்து வந்து கெட்டியான புளி கரைசல், கெட்டியான புளி கரைசலை கொஞ்சோண்டு விட்டுக்கிடுவோம். கட் பண்ணி கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, இதுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி. வேகிறப்பே கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் அரை உப்பு, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசால் பொடி, அம்பட்டையும் போட்டு பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுவோம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதில் எண்ணெயில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையை போட்டு இதை ஃப்ரை பண்ணுறோம். புளி கரைசல் கட்டாயம் வந்து நம்ம மசாலா பரட்டப்போ புளி கரைசல், கெட்டியான கரைசலை கட்டாயம் ஊற்றணும். அப்போ தான் வந்து அரிக்காமல் இருக்கும். ஆனால் இது நல்ல பழைய கிழங்கை தான் நான் வாங்கி தேர்ந்தெடுத்து செய்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கருணக்கிழங்கு பழைய கிழங்கா தேர்ந்தெடுங்க. அப்படியே உருளைக்கிழங்கு சிப்ஸு மாதிரி அவ்வளோ வெந்ததுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நேர்களே, கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.